السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مسلمون صدق الله العظيم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நாம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இறை நேசத்திற்கு முதித்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இஷாவுக்கு பிறகு குர்ஆனுடைய அர்த்தங்களும் விளக்கங்களும் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்றையோடு 11வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இதனுடைய விளக்கங்களும் அர்த்தங்களும் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் சொன்னான், நாம் எப்படி நேர்வழி பெற வேண்டும் என்பது குறித்து அல்லாஹ் சொன்னான். அடுத்ததாக சூரத்துல் பக்கரா பசுமாடு என்கிற ஒரு அத்தியாயம், கிட்டத்தட்ட 286 வசனங்கள் இருக்கு. அதுல முத்தகீன்கள், இறைவனை அஞ்சிய பயபக்தியாளர்கள் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க என்பது குறித்து ஒரு 5 ஆயத்துக்கள் நாம் தொடர்ந்து பார்த்தோம். அதற்கு அடுத்தாற்போல் காஃபிர்கள்னா யாரு, இறைவனை நிராகரித்த காஃபிர்கள்னா யாரு, அவங்க குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இறுதியாக சென்ற வாரம் முனாஃபிகீன்கள் யாரு, நயவஞ்சகம் செய்யக்கூடிய இரட்டை வேடம், முஸ்லிம்கள்ட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, காஃபிர்களோடு சேர்ந்து வாழ்வாங்க. இரட்டை வேடம் செய்யக்கூடிய முனாஃபிகீன்கள்னா யாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பண்புகள் குணங்கள் குறித்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வந்தாங்க. கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய கிருபையால சூரத்துல் பக்கரா ஆரம்பித்து 10 ஆயத்து வரைக்கும் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இப்போ அடுத்து 5 ஆயத்துக்கள். முத்தகீன்கள் நேர்வழி பெறுவாங்க, அவங்க கரெக்டாக தொழுவாங்க, ஜகாத்து கொடுப்பாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அளித்த ரிஸ்கில் இருந்து செலவு செய்வாங்க, மறுமையை பயப்படுவாங்க, முன்பு இறக்கப்பட்ட வேதங்களையும் குர்ஆனையும் உறுதியாக ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொன்னான். காஃபிர்கள் அவங்க எவ்வளவு எச்சரிக்கை செஞ்சாலும், நல்லது சொன்னாலும் சரி, அல்லது மறுமையினுடைய நரகத்தினுடைய தண்டனைகள் குறித்து சொன்னாலும் சரி, அவங்க முரண்டு பிடிப்பாங்க, அல்லாஹ்வை நிராகரிப்பார்கள், தீனை மார்க்கத்தை ஏற்க மாட்டார்கள். காது இருந்தும் கேட்காத மாதிரி நடந்துப்பாங்க, கண்ணு இருந்தும் பார்க்காத மாதிரி நடந்துப்பாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து காஃபிர்களை குறித்து சொன்னால் அவங்க நேர்வழியே பெற மாட்டாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவங்களும் அப்படிதான், உங்கள் கூட இருக்கிறப்போ நான் ஈமான் கொண்டேன்னு சொல்லுவாங்க, காஃபிர்கள் கூட இருக்கிறப்போ நான் உங்கள் கூட தான் இருக்கேன், அவங்கள சும்மா நான் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் சொன்னால் அவங்களே ஏமாத்திப்பாங்க. அவங்க ஈமான் கொண்டவங்களை ஏமாத்துற மாதிரி நடந்துப்பாங்க, ஆனால் தங்களை தாங்களே அவங்க ஏமாத்திப்பாங்க, உணர்ந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சென்ற வாரம் வரைக்கும் நாம் பார்த்தோம். இந்த வாரம் ஆயத்து இன்ஷா ஓதுவோம். وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قالوا إنما نحن مصلحون.
இது 11வது ஆயத்து. வஇதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால், லா துஃப்ஸிது ஃபில் அர்லி, பூமியில நீங்க விசமத்தனம் செய்யாதீங்க, குழப்பம் செய்யாதீங்க. முனாஃபிக்குகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ரெட்டை வேடம் போடுவாங்க, இங்கே ஒரு மாதிரி முஸ்லிம்கள்கிட்ட ஒரு மாதிரி நடப்பாங்க, காஃபிர்களோடு சகஜமாக நடப்பாங்க. சரிங்களா? அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வைதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால், லா துஃப்ஸிது ஃபில் அர்லி, பூமியில் நீங்கள் குழப்பம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொன்னோன்னா, காலு, அந்த முனாஃபிக்குகள் சொல்வார்கள், இன்னமா நஹ்னு முஸ்லிமூன், நாங்கள் அப்படிலாம் செய்யலையே, நாங்கள் சீர்திருத்தம் தானே செய்கிறோம், நாங்கள் மக்கள்கிட்ட நல்லது தானே செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யார்? முனாஃபிக்குகள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்னஹும், அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் நிச்சயமாக அவர்கள், உம்முல் முஃப்ஸிதூன, அவங்க தான் ஃபசாது செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. யார்? முனாஃபிக்குகள். நாங்கள் நல்லது செய்யணும்னு சொல்கிறாங்க, ஆனால் யார் அவங்க பூமியில் குழப்பம் செய்கிறது? யார்? முனாஃபிக்குகள் தான் குழப்பம் செய்வாங்க. வலாக்கில்லா யஷ்குரூன், அதை அவங்க உணர மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல முனாஃபிக்குகள் அவங்க பொய்ப்படுத்தக்கூடியவங்க, அவங்க பேசுனா பொய் தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு அமானிதமான பொறுப்பு கொடுத்தா அதை நிறைவேற்ற மாட்டாங்க, ஏதாவது வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்ற மாட்டாங்க. அவங்க பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் சொன்னாங்க. அதை உணர்ந்து கொள்ள மாட்டாங்க, விளங்க மாட்டாங்க, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான். அடுத்து பாருங்க, வஇதா கீல லஹும் ஆமீனு, முனாஃபிக்கின்கிட்ட அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, அல்லாஹ் சொல்கிறான், கமா ஆமனன் நாசு, எப்படி மக்கள் சஹாபாக்கள் ஈமான் கொண்டாங்களோ, அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை சொன்னால் சஹாபாக்கள் ஏற்றுப்பாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. தொழுவுங்கன்னா தொழுவாங்க, ஜகாத் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. மார்க்க சம்பந்தமான எந்த விஷயத்தை சொன்னாலும் சஹாபாக்கள் ஏற்றுப்பாங்க, செய்வாங்க. யார்? அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க. அவங்க ஈமான் கொண்ட மாதிரி முனாஃபிக்கின்கிட்ட போய் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, காலு அனுக்மீனோ கமா ஆமன சுபஹாவோ, என்ன மடையர்கள் ஈமான் கொண்டது போல நாங்கள் ஈமான் கொள்ளணுமா? அந்த முகம்மதுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொன்னதெல்லாம் அந்த சஹாபாக்கள் கேட்பாங்க, நபி தோழர்கள் கேட்பாங்க, எது சொன்னாலும் செய்வாங்க. நாங்கள் என்ன லூஸா? நாங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா? யார்? முனாஃபிக்குகள். சஹாபாக்களை அவங்க என்ன சொல்கிறாங்க? மடையர்கள் ஈமான் கொண்டதை போல நாங்கள் ஈமான் கொள்ளணுமா அப்படி முனாஃபிக்குகள் கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் முனாஃபிக்குகள் நய வஞ்சகம் செய்யக்கூடியவங்க சொல்கிறப்போ அவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே வருவான். என்ன சொல்கிறான் பாருங்க, அலா இன்னஹும், நீங்கள் அறிஞ்சிக்கோங்க, முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உம்மு சுஃபஹா, அவர்கள் தான் மடையர்கள். எந்த சஹாபாக்களை திட்டினார்களோ, மடையர்கள் என்று இந்த முனாஃபிக்குகள் சொன்னார்களோ, அவங்க தான் யார்? மடையர்கள். அல்லாஹ் உடனே ரத்து கொடுக்குறான், பதில் சொல்கிறான். வலாக்கில்லா யாலமூன், அதை அவங்க அறிய மாட்டாங்க. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் இஸ்லாம், இதுதான் தீன், மறுமை இருக்கிறது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும், ரசூலை ஏற்க வேண்டும், குர்ஆனை ஏற்க வேண்டும், தொழுக வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சஹாபாக்கிட்ட அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, சஹாபாக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் முனாஃபிக்குகள் நயவஞ்சகம் செய்யணும் நம்ம சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், அதெல்லாம் நாங்கள் செய்கிறோமே, முஸ்லீம்களோட தான் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. மடையர்கள் ஈமான் கொண்டதப்போ நாங்கள் ஈமான் கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான், அலா இன்னஹும், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவர்கள் தான். யார்? நயவஞ்சகம் செய்யக்கூடிய அந்த முனாஃபிக்கில் தான் உம்மு சுஃபஹா, அவங்க தான் மடையர்கள். வலாக்கில்லா யஅலமூன், அதை அவர்கள் அறிய மாட்டாங்க. தொடர்ந்து முனாஃபிக்குகளை குறித்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். ஆனால் ரெட்டை வேடம் போடுவான். முஸ்லீம்கள்ட்ட இருக்கிறப்போ
உங்களை மாதிரி நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம், நாங்கள் எல்லாமே செய்வோம்னு சொல்லுவோம். காஃபிர்கள் போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லிட்டேன், ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க, وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا. ஈமான் கொண்டவர்களை நாங்கள் போய் சந்திச்சோன்னா, யாரு? முனாஃபிக்கீன்கள். இப்போ நம்ம முஸ்லீம்களாக இருக்கோம், முனாஃபிக்கின் நம்மள்கிட்ட வராங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, காலு ஆமன்னா, நான் உங்கள் கூட தான் இருக்கேன், உங்கள் கூட நான் ஈமான் கொண்டிருக்கேன், நம்ம கூட கை கொடுக்குற மாதிரி கை கொடுத்து பழகுவாங்க. அடுத்து பாருங்க, வஇதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவர்கள் தனித்து இருந்தால், ஹலவ் தனியாக இருந்தால், இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய தலைவர்களாகிய ஷைத்தான்களிடம், அவங்க கூட்டம் தனியாக இருக்குது முனாஃபிக்கீன்களுக்கு, அந்த மனிதர்கள்னே சில பேர் ஷைத்தான்கள் இருப்பாங்களாம், அந்த ஷைத்தான்களிடம் அவங்க தனித்திருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா முனாஃபிக்கீன்கள், காலும் அவங்க சொல்லுவாங்க, இன்னா மஅகும், நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம், முஸ்லீம்களோடு இருக்கிறப்போ உங்கள் கூட தான் இருக்கோம், உங்களை மாதிரி அமல் செய்கிற என்னன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் அவங்க தலைவர்கள் யார்? அபு ஜஹல், அபு லஹப், ஒத்துபா போன்ற மனிதர்களில் ஷைத்தானாக இருக்கக்கூடியவர்கள். இஸ்லாத்தை, மார்க்கத்தை எல்லாமே தெரியும், இதுதான் சத்திய மார்க்கம், இதுதான் அல்லாஹ், இதுதான் நபி, நாளைக்கு மறுமை இருக்கு, கேள்வி கணக்கு எல்லாமே தெரியும். யாருக்கு? இவங்க தலைவர்களாக ஏற்றிருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இந்த முனாஃபிக்கீன்களுக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த ஷைத்தானுடைய தலைவர்களோட கூட சேர்ந்து போனால், ஆலு இன்னா மஅகும், நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சியூன், அவர்கள் நம்ம சும்மா கேலி கிண்டல் செய்கிறோம். யார் ஈமான் கொண்டு நம்மளை பார்த்து சும்மா அவங்க கூட முஸ்லீமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், கை கொடுத்துக்கிட்டு அவங்க கூட இருக்கும்போது அப்படி நடப்பேன், ஆனால் நான் நீங்கள் சொல்கிறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் தெளிவாக சொல்லிகிட்டே வருவான். இப்போது இந்த முனாஃபிகீன்கள் சஹாபாக்களை தவறாக சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யஸ்தஹ்சிரு பிஹி, இவங்க முஃமின்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்து கேலி கிண்டல் செஞ்சேன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த முனாஃபிகீன்களை பார்த்து, அல்லாஹு ஆகிறவன் யஸ்தஹ்சிரு பிஹி, அவங்கள அல்லாஹ் என்ன பண்ணான்? கேலி கிண்டல் செஞ்சான். அதாவது முனாஃபிக்கீன்கள் என்பவர்கள் நயவஞ்சகம் செய்பவர்கள். அவங்க அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவங்கள கேலி கிண்டல் செஞ்சானா, இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான், இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான், அப்படியே அவன் தட்டு அழிஞ்சு போட்டும். எமுத்துஹும் பி துபியானின், அவங்க எதில் வரம்பு மீறுறாங்களோ அதுலேயே அவங்க மீட்டப்படுவார்கள். யமூன், அதிலே என்னது? அல்லாஹ் தட்டு அறிகிற மாதிரி, இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். முனாஃபிகீன்கள் முஃமின்களோடு இருக்கும்போது சேர்ந்து வாழ்றேன்றான், காஃபிர்களோடு இருக்கிற பொழுது, முனாஃபிகீன்களுடைய தலைவர்களோடு இருக்கிற பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் செய்யணும்னு சொல்கிறான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், நீ வந்து என்ன விருப்பட மாட்ட, நீ அதிலே தட்டு அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து பாருங்க, இது வரைக்கும் நம்ம 5 ஆயத்துகளுடைய அர்த்தங்கள் விளக்கங்கள் பார்த்துருக்கோம். இந்த 5 ஆயத்தினுடைய சுருக்கம் என்னன்னா, முனாஃபிகீன்கள் ஒருபோதும் நேர்வழி பெறவே மாட்டாங்க. எப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்களோ அங்கே நிறைய இரட்டை வேடம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருந்தாங்க. காஃபிர்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்க. முஸ்லீம்கள் கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருகிறப்போ, அவங்க கூட்டத்தில் வரப்போ, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம் யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் ஜக்காத் கொடுக்குறோம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம், இங்கே உள்ள விஷயத்தை ஃபுல்லாக அங்கே போய் சொல்லுவாங்க. இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வேறொரு இடத்துல இந்த முனாஃபிகீன்கள் அந்த பாதையிலேயே தட்டறிந்து போக, நாசமாக போக அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன்னா அவர்கள் பொய்யர்கள், முழுக்க பொய்யர்கள், எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பாங்க. இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள். ஹதீஸ்ல அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பாங்க. ஒரு காலம் எந்த சஹாபாக்களை பார்த்து இவங்க கேலி கிண்டல் செஞ்சாங்களோ அந்த சஹாபாக்கள் சொர்க்கத்தில் இருக்கிற பொழுது, உயர்ந்த மெத்தையில், உயர்ந்த படுக்கையில் இருக்கிற பொழுது கீழே முனாஃபிகீன்களை பார்த்து சிரிப்பாங்க. குர்ஆன்ல சூரத்துல்
முத்தஃபிஃபீன் என்கிற ஒரு சூறா இருக்கு. அந்த சூறாவை சொல்றான், கல் யௌமல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், மினல் குஃபாரி எல்லாக்கும், அந்த நிராகரித்த காஃபிர்களை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. அலல் அராயிக்கு எல்லோரும், உயர்ந்த விரிப்புகளில் கட்டில்களில் இருந்து அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. ஒரு காலத்தில் நீ என்னை பார்த்து சிரிச்சல, நான் ஈமான் கொண்டனால என்னை பார்த்து கேலி கிண்டல் செஞ்சல, இப்போ நான் உன்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அல்லாஹ் உன்னை ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காமிப்பான். எனவே நமக்கான செய்தி என்னன்னா, அல்லாஹ் தாலா நம்மகிட்ட இருக்கிற அந்த ரெட்டை வேடம் போடக்கூடிய அந்த கெட்ட குணத்தை நம்ம அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அது ரொம்ப ஆபத்தான அது குணம். அது விரோதத்தை, பகைமையை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை இங்கே உள்ளதை கொண்டு போய் அங்கே சொல்றது, அங்கே இருக்கிறத சொல்றது இங்கே சொல்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இரண்டு சமூகமாக ஆக்கிவிடும். அது மிகப்பெரிய தவறு என்பதை அல்லாஹ்வே சுட்டி காட்டுகிறான். அந்த மாதிரி செய்கிறவங்க அதிலேயே அழிஞ்சு போயிடுற அளவுக்கு நான் அதை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இது போன்ற ஆயத்துக்களை அதை ஓதக்கூடிய பாக்கியத்தையும், அதை தஜ்வீதோடு முறைப்படி ஓதக்கூடிய பாக்கியத்தையும், இதனுடைய அர்த்தங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு தருவானாக. இதில் மனிதர்களில் கூட ஷைத்தான் இருப்பான்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அபூ லஹப், அபூ ஜஹல், உத்துபா போன்றவர்கள். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விளக்கம் சொல்லுகிற பொழுது இப்படி ஒரு துவா செய்ய சொன்னாங்க. நஊது பில்லாஹி, சொல்லுங்க, மனிதர்களையும் சில பேர் ஷைத்தானாக இருப்பாங்க. ஷைத்தானுடைய வர்க்கமே அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிருக்கான், நெருப்பில் படைச்சிருக்கான். ஆனால் மனிதர்கள்லேயும் சில பேர் ஷைத்தானாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறணும்னா அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நஊது பில்லாஹி, யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக, மின் ஷைத்தானில் இன்சி வல் ஜின்னி, மின் ஷைத்தானில் இன்சி வல் ஜின்னி, ஜின் இனத்திலிருந்து மனித இனத்தில் இருந்து ஷைத்தான்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னப்போ அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, இது முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் வருது. அபூதர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அலில் இன்சி, மனிதர்களில் கூட ஷைத்தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ஷைத்தான்னா அவன் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பான், அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டப்ப சஜிதா செய்ய மாட்டேன் மறுத்தான், பெருமை அடித்தான், அப்படிலாம் நம்ம கேள்விப்படுறோம், வரலாறு பெறுறோம். அப்போது மனிதர்களில் ஷைத்தான்கள் இருப்பாங்களா? காலோ நஅம், ஆமாம் இருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த துவா ஓதிக்கோங்க. நஊது பில்லாஹி, யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக, மின் ஷயாத்தீனின் மினல் இன்சி வல் ஜின்னி, ஜின்களில் இருந்து மனிதர்களில் ஷைத்தான்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற உன்னதமான துவாவையும் இதன் மூலமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லி தராங்க. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அபூதர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. யா அல்லாஹ், நாங்கள் எதையெல்லாம் இன்று கேட்டோமோ, செவி மறுத்தோமோ, புரிந்தோமோ, வரும் நாட்களில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் வரகம்.